ஒரு காலத்துல ஒரு அடர்ந்த காட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அங்க ஒரு விதவை அம்மா அவங்களோட 2 பொண்ணுங்க கூட வாழ்ந்து வந்தாங்க. பெரிய பொண்ணு பேரு கிளாரிஸ், சின்ன பொண்ணு பேரு மேரியான். இந்த கிளாரிஸ் எப்படி தெரியுமா? அச்சு அசல் அவங்க அம்மா மாதிரியே. ரொம்ப திமிரு, பெருமை, அடுத்தவங்கள தூக்கி போட்டு பேசுவா. யாரையும் மதிக்க மாட்டா. ஆனா நம்ம மேரியான் அப்படி இல்ல. அவங்க இறந்து போன அப்பா மாதிரி ரொம்ப அன்பான, அமைதியான, எல்லாருக்கும் உதவி பண்ற ஒரு தங்கமான பொண்ணு. அவங்க வீடு ரொம்ப சின்னதுதான். ஆனா அந்த வீட்டை சுத்தி அழகான பூக்கள், ஹெர்ப்ஸ் எல்லாம் நட்டு அந்த வீட்டையே ஒரு சொர்க்கம் மாதிரி மேரியான் தான் பாத்துப்பா. ஆனா அந்த வீட்டுல மேரியானுக்கு நிம்மதியே கிடையாது. அம்மாக்கு பெரிய பொண்ணு கிளாரிஸ்னா உயிரு. அவ என்ன தப்பு பண்ணாலும் அம்மா அதை கண்டுக்கவே மாட்டாங்க. கிளாரிஸ் கிட்ட காசே இல்லனாலும் விலையுயர்த்த துணி, ரிப்பன்னு போட்டு அழகு பாப்பாங்க. அவ காலையில லேட்டா எழுந்து நல்லா சாப்பிட்டு ஊர் சுத்திட்டு வருவா. ஆனா பாவம் நம்ம மேரியான், அவளுக்கு பலசா துணிகளே இருக்காது. கிழிஞ்ச துணி, பழைய Dress தான். வீட்ல இருக்க எல்லா வேலைக்கும் அவ தான் ஆளு. காலையில இருட்டோட எழுந்து தண்ணி கொண்டு வர்றது, துணி துவைக்கிறது, சமைக்கிறதுன்னு எல்லா கஷ்டமையும் அவ தான் படுவா. அம்மா எப்பவுமே மேரியான திட்டிக்கிட்டே இருப்பாங்க. எரும மாடு மாதிரி இருக்க, பகல்கனா காணாத வேலைய பாருடி, நீ எப்பவுமே ஒரு வேலைக்காரியா தான் இருப்பன்னு ரொம்ப கேவலமா மனசு வலிக்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனா மேரியான் எதுவுமே திருப்பி பேச மாட்டா. கண்ல தண்ணி வந்தாலும் தொடச்சிக்கிட்டு பொறுமையா எல்லாத்தையும் சகிச்சுக்குவா. அவளுக்கு தெரியும், அன்பும் அமைதியும் தான் அவளோட ஒரே ஆயுதம்னு. ஒரு நாள் கோடை காலத்துல வெயில் மண்டைய பொளக்குது. வெயில்னா அப்படி ஒரு வெயில். காத்துல அந்த அனல் அடிக்குது. வீட்ல குடிக்க ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. அம்மா உடனே கோவமா மேரியான கூப்பிட்டாங்க. ஹேய் மேரியான், என்னடி அங்கேயே நின்னுட்டு இருக்க? போய் அந்த தூரத்துல இருக்க கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வா. சீக்கிரம் போயிட்டு வா. வழியில நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதன்னு சத்தம் போட்டாங்க. அந்த கிணறு கிட்டத்தட்ட 1 மைல் தூரத்துல இருந்துச்சு. வழி ஃபுல்லா முள்ளும் காஞ்சு போன புல்லும் தான். இந்த கொதிக்கிற வெயில்ல சுத்தமா சத்தம் இல்லாம மேரியான் பெரிய குடத்தை எடுத்துட்டு கிளம்பிட்டா. வெயில் சுட்டு குறிக்க அவ மெல்ல நடந்து போய் அந்த பழைய கிணத்தை அடைஞ்சிட்டா. காலெல்லாம் ரத்தம் வர அளவுக்கு வலி, கையெல்லாம் நடுங்குது. தண்ணி எடுத்துட்டு குடத்துல ஊத்திட்டு ஊரிடு நிமிஷம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு கிணத்து சுவர்ல நினைக்கிறா. அப்போ திடீர்னு ஒரு மென்மையான குரல் கேக்குது. என் கண்ணு, எனக்கு கொஞ்சம் தண்ணி தரியா? தொண்டையெல்லாம் வறண்டு போயிடுச்சு. திரும்பி பார்த்தா ஒரு வயசான பாட்டி ரொம்ப பாவமான நிலைமையில கீழே விழுந்துருவா மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. மேரியான் உடனே பதறி போய் எழுந்து, கண்டிப்பா பாட்டி, இந்த வெயில்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லி தன் குடத்தை கீழே வச்சுட்டு அந்த பாட்டிக்காக மறுபடியும் கிணத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா தண்ணி எடுத்து அந்த பாட்டிக்கு கொடுத்தா. அந்த பாட்டி தண்ணிய குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா அவளை பார்த்தாங்க. நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா. இந்த காலத்துல யாரும் முன்பின் தெரியாத ஒருத்தருக்கு, அதுவும் இந்த வெயில்ல இவ்ளோ அன்பா உதவி பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. மேரியான் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, அதுல என்ன பாட்டி இருக்கு? நீங்க தாகத்துல இருந்தீங்க, நான் தண்ணி குடித்தேன், இது ஒரு பெரிய விஷயமே இல்லன்னு அமைதியா சொன்னா. அப்போ அந்த பாட்டியோட கண்ணு ஒரு மாதிரி மேஜிக்கா மின்னுச்சு. இல்லம்மா, இது சின்ன விஷயம் இல்ல. நீ மனசு ரொம்ப சுத்தமானது. உனக்கு நான் ஒரு பரிசு தரப்போறேன்னு சொன்னாங்க. திடீர்னு அந்த பாட்டி அவங்க உருவம் அப்படியே மாறுது. நிலா வெளிச்சம் மாதிரி மின்னி ஒரு தேவதை மாதிரி மாறிட்டாங்க. மேரியானுக்கு ஒண்ணுமே புரியல. பயத்துல நடுங்கிட்டா. தேவதைன்னு தெரிஞ்சதும் கீழே விழுந்து மன்னிப்பு கேட்க போறா. தேவதை சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, பயப்படாத சைல்டு, நீ எந்த தப்பும் பண்ணல. நீ பண்ண அன்பான உதவிக்கு இனிமே நீ ஒவ்வொரு முறை பேசும்போதும் உன் வாயிலிருந்து அழகான பூக்களும் விலையுயர்ந்த வைரம், முத்து, ரூபின்னு எல்லாம் கீழே விழும். இதுதான் உன் நல்ல மனசுக்கான பரிசு. இனிமே பேசும்போது கவனமா பேசு. இத சொல்லிட்டு அந்த தேவதை பனிமலை மாதிரி மறைஞ்சிட்டாங்க. மேரியானுக்கு இன்னும் உடம்பு நடுக்கும் நிக்கல. ஒண்ணுமே புரியாம, ஆனா ஒரு பயந்துகிட்டே தண்ணி குடத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு ஓடினா. வீட்டுக்கு போனா அம்மாவும் அக்காவும் அப்படியே கோவத்தோட உச்சத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க.
என்னடி இவ்ளோ நேரம்? அங்க போய் கிணத்துல தூங்கிட்டியா? குடு தண்ணியன்னு அம்மா எரிஞ்சு விழுந்தாங்க. மேரியான் பயந்துகிட்டே பேசுனா. சரிம்மா, என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு வாயை திறந்து பேசுனா. அவ்வளோதான், அவளோட வாயிலிருந்து பலபலங்கிற வைரம், முத்து, சாஃபயர்ஸ், ரோஸ் பூக்கள் எல்லாம் சரஞ்சரமா கீழே கொட்டுச்சு. தர ஃபுல்லா வைரம், வீடே அப்படி மின்னுது. கிளாரிஸ்க்கும் அம்மாக்கும் ஷாக் ஆயிடுச்சு. கண்ணையே நம்ப முடியல. கிளாரிஸ் பயத்துல கத்துனா, அம்மா, இவளுக்கு பேய் பிடிச்சிருச்சு, பிவிச்ட்னு. அம்மா உடனே கீழே விழுந்து தரையில இருக்க வைரத்தை எல்லாம் வெறியோட ஆசையா அள்ளுனாங்க. முட்டாள், இது பேய் இல்ல, நம்ம ஜாதகம் மாறிடுச்சு, நம்ம அதிர்ஷ்டம் கடிச்சிச்சுன்னு கத்துனாங்க. எப்படிடி இது நடந்துச்சு, உண்மைய சொல்லுன்னு கேட்டாங்க. மேரியான் நடந்த எல்லாத்தையும், அந்த பாட்டி, தேவதை எல்லாத்தையும் சொன்னான். அவ ஒவ்வொரு வார்த்தை பேசும்போதும் புது புது நகையும் பூக்களும் கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. அம்மா அதை எல்லாம் தன்னோட ஏப்ரன்ல மடிக்கட்டி அள்ளிக்கிட்டாங்க. அம்மாக்கு பேராசை கண்ணை மறைச்சிடுச்சு. உடனே கிளாரிஸ் கிட்ட திரும்பி, நீ உடனே அந்த கிணத்துக்கு போ, உன் தங்கச்சி பண்ண மாதிரியே அந்த பாட்டிக்கு தண்ணி கொடு, நாம இன்னும் 2 மடங்கு பெரிய கோடீஸ்வரன் ஆகிடலாம்னு சொன்னாங்க. கிளாரிஸ்க்கு சுத்தமா இஷ்டமில்ல. அவ மூஞ்ச சுருக்கிக்கிட்டு, நான் எதுக்கு அந்த வெயில்ல போகணும், ஒரு வேலைக்காரி மாதிரி தண்ணி எடுக்க நான் போக மாட்டேன்னு சொன்னா. ஆனா அந்த டேபிள் மேல கொட்டி கிடந்த வைரத்தை பார்த்ததும் அவளுக்கும் பேராசை வந்துடுச்சு. சரி, உனக்காக போறேன்னு சொல்லி ஒரு குடத்தை எடுத்துட்டு கிளம்பினா. நான் போய் ஒரு கிழவிக்கு தண்ணி குடுக்கணுமா? கருமம், இந்த வெயில்ல என் மேக்கப் எல்லாம் கரைஞ்சு போகுதேன்னு புலம்பிக்கிட்டே கிணத்த போயிட்டு அடைஞ்சிட்டா. கிணத்துல கொடித்த உள்ள விட போறாப்போ திடீர்னு அங்க ஒரு பொண்ணு நின்னுட்டு இருந்தா. ஆனா இந்த முறை தேவத பாட்டி வேஷத்துல வரல. ஒரு தேவத, ரொம்ப அழகான இளவரசி, பிரின்சஸ் மாதிரி தங்க நகையெல்லாம் போட்டுக்கிட்டு நின்னாங்க. இளவரசி கிளாரிஸ் கிட்ட ரொம்ப அமைதியா, எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி தரியான்னு கேக்குறா. கிளாரிஸ்க்கு திமிரு தலை கேறிடுச்சு. அவ அந்த இளவரசிய ஒரு மாதிரி கேவலமா பார்த்து, நான் என்ன உன் வேலைக்காரியா? நான் என்ன இங்க தண்ணி தர வந்திருக்கேனா? தண்ணி வேணும்னா நீயே எடுத்து குடி, என் வேலைய பாக்க விடுன்னு ரொம்ப சத்தம் போட்டு திமிருடன் திட்டி பேசினா. இளவரசி முகம் மாறிடுச்சு. தாகோன்னு கேக்குறவங்களுக்கு தண்ணி குடுக்காத உன்ன மாதிரி ஆட்களுக்கு உன் மனசு எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் பரிசும் கிடைக்கும்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டா. கிளாரிஸ், என்னமோ உளருது இந்த லூசுன்னு திட்டிக்கிட்டே கொடை தண்ணியை எடுத்துட்டு வீட்டுக்கு திரும்பினா. வீட்ல அம்மா ரொம்ப ஆவலா வாசல்லயே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கிளாரிஸ் வரத பார்த்ததும் ஓடி போய், வந்துட்டியா என் செல்லம், என்ன நடந்துச்சு, வைரம் கிடைச்சிருச்சா, சொல்லு சொல்லுன்னு கேட்டாங்க. கிளாரிஸ், அங்க ஒரு லூசு பொண்ணு வந்துன்னு வாய திறந்தா. அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க மக்களே, வைரம் கொட்டுன்னு பார்த்தா அவளோட வாயிலிருந்து பெரிய பெரிய தாவளையும் வளவளன்னு இருக்கிற பாம்புகளும் குதிச்சு வெளியில வந்துச்சு. அவ பேசும்போதெல்லாம் பாம்பு ஹிஸ்ன்னு சத்தம் போட்டுட்டு தரையில ஊறுது, தவளை குரோக் குரோக்னு கத்திட்டு குதிக்குது. வீடே ஒரே அசிங்கப்பட்டுடுச்சு. அம்மா பயத்துல, ஐயோ என்னடி இது, நிறுத்து நிறுத்துன்னு கத்திராங்க. ஆனா கிளாரிஸால நிறுத்த முடியல. அவ பயந்து போய் கத்தவும், அம்மா எனக்கு என்னமோ ஆகுது, இன்னும் நிறைய பாம்பு தவளை வந்துச்சு. ஒரே நரகமாயிடுச்சு அந்த இடமே. அம்மாக்கு உடனே மேரியான் மேல கோபம் வந்துருச்சு. இடி, ஒன்னாலதான் என் பொண்ணுக்கு இந்த நிலைமை, நீ அவளுக்கு ஏதோ செய்வின வச்சுட்ட, வெளியில போடி வீட்டை விட்டுன்னு பாவம் அந்த மேரியானை அடிச்சு இருட்டு நேரத்துல வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. பாவம் மேரியான் அனாதையா அழுத்துக்கிட்டே அந்த அந்தி நேரத்துல பயங்கரமான காட்டுக்குள்ள தனியா நடந்து போனா. அவளுக்கு எந்த ஆதரவும் இல்ல. மேரியான் காட்டுக்குள்ள அழுத்துக்கிட்டே நடந்து போகும்போது திடீர்னு அங்க ஒரு குதிரை வண்டி வருது. அது அந்த நாட்டு இளவரசனோட வண்டி. அவரை வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது இந்த பொண்ணு தனியா காட்டுக்குள்ள நடந்து போறத பாக்குறாரு. வண்டிய நிறுத்தி கீழே இறங்கி வந்து, என்னம்மா ஆச்சு, ஏன் இந்த இருட்டுல அழுத்துக்கிட்டே போற, யாராச்சும் உன்னை தொந்தரவு பண்ணாங்களான்னு கேட்டான். மேரியான் கண்ணை தொடச்சிக்கிட்டு, எனக்கு யாருமே இல்ல மைலார்ட், என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, நான் அழுத்துக்கிட்டே பேசினா. அவ பேசினதும் அவளோட வாயிலிருந்து முத்துக்களும் லில்லி பூக்களும் கொட்டி அந்த இடமே மின்னுச்சு. இளவரசன் ஷாக் ஆயிட்டான். ஒரு பொண்ணு அழுத்தா கண்ணீர் வரும், இந்த பொண்ணுக்கு முத்தும் பூக்களும் வருதேன்னு ஆச்சரியப்பட்டான். அவளோட அமைதியால குரல், அவளோட அழகு, அந்த மேஜிக் எல்லாத்தையும் பார்த்து இளவரசன் அவளை அப்படியே விருந்திட்டான்.
நீ என் கூட அரண்மனைக்கு வா, என் அப்பா கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன். உன்ன மாதிரி ஒரு தெய்வீகமான பொண்ணை நான் பார்த்ததே இல்லைன்னு அவளை அவரு கூட கூட்டிட்டு போயிட்டான். அரண்மனையில ராஜா ராணி முன்னால மேரியான நிறுத்தி இளவரசன் இன்ட்ரோ பண்றான். மேரியான் மரியாதையா வணக்கம்னு பேசும்போது வைரமும் தங்க காசு கொட்டுச்சு. கோர்ட்ல இருந்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ராஜா உடனே, இந்த பொண்ணு உண்மையிலேயே ஒரு தேவதை, இவளை நம்ம மருமகளா ஏத்துக்கலாம்னு சொன்னாரு. மேரியானுக்கும் இளவரசனுக்கும் ரொம்ப கிராண்டா கல்யாணம் நடந்துச்சு. அவளோட வெட்டிங் ட்ரெஸ் நிலா வெளிச்ச மாதிரி மின்னுச்சு. அவ எப்ப பேசினாலும் அந்த நாடே பூக்களால நிறைஞ்சு வாசமா இருந்துச்சு. அவளோட நல்ல குணத்தால மக்கள் எல்லாரும் அவளை ரொம்ப நேசிச்சாங்க. ஆனா அந்த பக்கம் கிளரிஸோட வாழ்க்கை நரகமாயிடுச்சு. அவ பேசினாலே பாம்பு வருது. சோ யாரும் அவகிட்ட பேசல. ஊர் மக்கள் எல்லாரும் அவளை வெறுத்தாங்க. கடைசில அம்மா கூட, உன்னால இந்த வீடே நாறி போயிடுச்சு, வெளியில போன்னு அவளை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. கிளரிஸ் பாவம் காட்டுக்குள்ள போய் யாருமே இல்லாம அனாதையா பயத்திலேயே செத்து போயிட்டா. அம்மா அவங்க சேகரிச்சு வச்ச வைரம் முத்தெல்லாம் எப்பவோ மின்றது நிறுத்திடுச்சு. பேராசையில பைத்தியம் பிடிச்சு யாருமே பக்கத்துல இல்லாம அந்த பழைய நகையோட ஒரு பனிக்காலத்துல தனியா இறந்து போனாங்க. ஆனா நம்ம மேரியான் ராணியாகி அந்த நாட்டையே அன்பால ஆட்சி பண்ணா. அவ பேசுனா சந்தோஷம் ஸ்ப்ரெட் ஆகும். இளவரசன் கிட்ட அவ எப்பவுமே சொல்லுவா, வைரமும் முத்தும் இல்ல உண்மையான செல்வம், அன்புதான் உலகத்திலேயே விலை மதிப்பில்லாத செல்வம்னு சொல்லுவா.